guys, welcome back to the channel. Hope you all doing good guys. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் தாங்க பண்ண போகிறோம். அதாவது சொரக்காவை வச்சு சொரக்காய் மசாலா எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது சொரக்காய் மசாலா பண்ணுறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் நல்லா சூடானதுமே கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு 10 பல்லு பூண்டு கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா இடித்து இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாயையும் கட் பண்ணி இதில் சேர்த்து 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. அடுத்ததாக பொடியாக நறுக்கிய ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து இந்த வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாமே இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிச்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த தக்காளி நல்லா மசிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவு சொரக்காவை தோல் சீவிட்டு இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த சொரக்காய் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சொரக்காவை நல்லா வதக்கி விட்டுட்ட பிறகு தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். இந்த சொரக்காய் மசாலாவில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதனால் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். இடைக்கிடைக்கு மூடி ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போது சொரக்காய் ஒரு 3/4 வெந்த உடனே இதில் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். மசாலா சேர்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உங்களுக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள்னா இன்றைக்கி ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. இந்த மசாலாவோட பச்சை மணம் மாறி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை மணம் மாறி வந்த உடனே ஒரு மூடி போட்டு திரும்பவும் லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், சொரக்காய் சூப்பராகவே வெந்துடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலைகளை சேர்த்து சர்வ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சொரக்காய் மசாலா ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த சொரக்காய் மசாலாவை சுட சுட சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. ஒரு முறை இந்த சொரக்காய் மசாலாவை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அடுத்த முறையும் நீங்கள் திரும்ப திரும்ப இதே மாதிரி தான் செய்வீங்க. ஏன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.